ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து குழந்தை பிறந்தது. அது என்ன குழந்தை நம்ம சொல்லல, அதை நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னால குழந்தை பிறகு முன்னாடி நம்ம வந்து ஒன்று ரெண்டு பொருட்கள் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். பாப்பாக்கு எல்லாம் தேவைப்படும் சொல்லிட்டு அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்கு போகலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஆர்டர் போட்டது வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனது சனிக்கிழமை. நாங்கள் ஆர்டர் போட்டது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு தான் ஆர்டர் போட்டோம். நான் வந்து என்ன சொல்றது, கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5th மந்த்துக்கு அப்புறம் வந்து துணி ஒன்று வந்து தைக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் கரெக்டாக வெள்ளிக்கிழமை வரைக்கும் நான் தைச்சேன். 2 டோஸ் எனக்கு வந்து தச்சு முடிச்சிடணும், அதுக்கப்புறம் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வெள்ளிக்கிழமை கரெக்டாக நானும் 2 ப்ளவுஸ் இருந்து 2 ப்ளவுஸும் தைச்சு முடிச்சுட்டு நைட்டு இவங்க வந்த உடனே சரி பேபிக்கான திங்ஸ் ஆர்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 26ஆம் தேதி டெலிவரி வந்து 12ஆம் தேதி மே 12, இது வந்து ஏப்ரல் 26ஆம் தேதி நான் வந்து ஆர்டர் போட சொல்லிட்டேன். சரி 4 இருக்குல்ல, அதுக்குள்ள வந்துடும் அப்படின்ட்டு சரி கொஞ்சம் என்னென்ன பொருள் ஆர்டர் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னா பேபி வைப்ஸ், அதாவது பேபி வந்து பாத்ரூம் போச்சுன்னா கிளீன் பண்ணுவாங்கல்ல, அந்த இந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும். நல்லா வாசனையா இருக்கும். அழகா புதினா இது ஒண்ணு ஆர்டர் போட்டிருந்தோம். இது ஒண்ணு இல்ல, மொத்தம் செட் ஐத்துல மொத்தம் 6. அதுல ஒண்ணு வந்து யூஸ் பண்ணதால அதை எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேபிக்கு பெட்டு நாங்க உழைச்சிட்டோம் ஏற்கனவே. இப்போ நம்ம வெளியே எங்கேயாச்சும் போறோம், ஹாஸ்பிட்டல் போறோம், இல்ல எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா உள்ள பேபி கவர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். மெயினா ஹாஸ்பிட்டல் வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். செட்டா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் டிராவல் போட்டிருக்கேன். அவங்க அப்புறம் அதுவும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தனித்தனியாக தான் போட்டோம். இதுவும் 314 ரூபா. ரேட்டு கம்மி தான். என்ன அதுக்கு இருந்துச்சு எப்படி இருந்தது? குட்டி தலைவனை பண்ணீங்களா? அப்படியே ஜிப்பை போட்டு விட்டோம்னா கொசுக்குள்ள போகாது, தூசிக்குள்ள போகாது. கொஞ்ச நாளைக்கு உள்ள இருப்பாங்க, அப்புறம் எல்லாம் கிழிச்சிட்டு வெளியே வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பேபில இது வாங்கலாங்க, கொரோனா டைம். எந்த குழந்தையாவது வாங்கிடுவோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. இன்னும் யூஸ் பண்ணல, பண்ணோம். இவ்வளவுதான் ஆர்டர் போட்டிருந்தோம். மீதி வந்து பரவ போட்டோம். அப்புறம் இது வந்து பெட் மாதிரி கெட்டுற மாதிரி இருக்குங்க. பேபி வந்து அடிக்கடி மோஷன் போவாங்க, யூரின் போவாங்க, அதுக்கு நம்ம வேஸ்டி கட்டுவாங்க. நாங்கள் வேஸ்டிலையும் வச்சிருந்தோம், நான் அதுவும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். எப்படி இருக்கும் நம்ம வந்து இப்படி வச்சு இந்த வாட்டர் வெளியே விட்டு கொஞ்சம் சின்னதா இருக்கு. நமக்கு எவ்வளவு வேணுமோ டெய்லி வந்து சின்னதாக தான் இருக்கு. அப்படி கொஞ்சம் பெருசுலாம் நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால்
கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்ம துணி வைக்கிறதுக்கும் இதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு கொஞ்சம். ஆனா ஈவினிங் போட்டாங்க அப்புறம் அவ்வளவுதான், எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அவ்வளவுதான். இதுதான் நாங்க ஆர்டர் பண்ணோம். இன்னும் போன வீட்டுக்கு இருக்கு. சரி நம்ம பரவ போட்டுக்கலாம். ஆர்டர் போட்டு வச்சிருந்தோம். சரி போகும்போது இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படும் அப்படின்னு போட்டு கடைசியில் ஆனா செக்கப் போன இடத்துலயே மேடம் டெலிவரி ஆயிடுச்சு இல்ல, போட்ட சர்ப்ரைஸ். நாங்க வந்து எதிர்பார்க்கல. ஒரு நல்ல காமெடி வேற. இந்த நேரம் செக்கப் பண்ண போயிருந்தாங்க. அவங்க வந்து ஆசாரி குளத்துக்கு எழுதி கொடுத்தாங்க, அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. இவங்க அங்க போயாச்சு. அங்க போட்டு பெரிய டாக்டர் அங்க இருக்க வந்து ஜென்ஸ் வந்து அளவு கிடையாது. நான் இவங்களுக்கு மட்டும்தான் போறதா இருந்து அங்க லாஸ்ட் டைம்ல தான் வந்து சொன்னாங்க அங்க உள்ள வந்து ஜென்ஸ் அளவு கிடையாது, உள்ள லேடி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்க அம்மாவே என் கூட வந்துட்டாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள அட்மிஷன் போடுறதுக்கு என்ன மட்டும் தான் விட்டாங்க, அம்மாவும் வெளியே தான். அப்புறம் அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் கூட இருக்க அட்டெண்டரை உள்ள விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா வந்து இவ்வளவு நாளா இருக்க முடியாது அப்படின்ட்டு அட்மிஷன் போட்ட பிறகு அதாவது உள்ள அவங்கள தங்க சொல்லிட்டாங்க, குழந்தை பத்துக்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும்ட்டு. இங்க வெளியே இல்லை. அது எப்படி இவ்வளவு நாள் இருக்க முடியும்? ஒரு 2 நாள் தான் பரவாயில்ல, நம்ம 4 நாள் கழிச்சு வருவோம், சரி சொல்லு அப்படின்னு. வழி வரும்போது வருவோம். இவங்க நீங்களாம் சொன்னீங்க நான் போய் கூட டாக்டர் கிட்ட ட்ரீட் பண்ணாங்க. டாக்டர் நான் என்ன வந்து பிரசவ வார்டு மேல அங்கதான் வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இருக்கவங்க தண்ணி இருக்கிறவங்க எல்லாம் மேலதான். கீழே வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கீழே வாடகை மாத்துறாங்க. மேல கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் அம்மா அம்மாவையும் மேல வந்துட்டேன். மேல அம்மா ஒரு இடத்துல தனியா வச்சுட்டாங்க. நான் மட்டும்தான் உள்ள பிரசவ வார்டுல. அங்க வந்து எல்லா டீட்டெயிலும் நிரப்பிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. எங்க இருந்து டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. எனக்கு தலைவலியே இருந்துச்சு. உள்ள போயிட்டு நாங்க ஒரு டாக்டர் வந்தாங்க. அவங்களுக்கு கேட்ட டாக்டர் 2 நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து இல்லம்மா அப்படிலாம் விட முடியாது, டெலிவரி வரைக்கும் இங்கதான் இருக்கணும், அதை பத்தியும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபோன் வந்துட்டு நான் போனே எடுக்கல. அதனால அப்புறம் பெரிய டாக்டர் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற டாக்டர் வந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க சரி நான் உனக்கு என்னன்னு பார்த்துட்டு நான் வந்து 2 நாள்ல விட்டுறேன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணணும், இப்படி நைட்டு வந்துருவா அப்படின்ட்டாங்க. நான் நைட் வச்சிருந்தேன். இவங்க எடுத்துட்டு நான் கூட நைட்டு எடுத்துட்டு ஐடியாவே இல்லை. அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் நைட்டு மாத்தலை, சுகர் தான் போடுவேன். அப்புறம் அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்து அப்புறம் ஃபிங்கர் வச்சு செக் பண்ணுவாங்கல்ல, அப்படி செக் பண்ணோடனே எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதனால அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் கேட்டேன் இல்லை விட்டுருவீங்களா அப்படின்ட்டு. அப்படின்னு சொன்னாங்க இல்லைம்மா உனக்கு தலை நல்லா கீழே இறங்கிட்டா, நீ டெலிவரி முடிச்சுட்டே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கே வழி வந்துடும் அப்படியே அவங்க எதுவுமே சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு ஒரு 5 மணிக்கு இருப்போம். அப்புறம் போயிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த வந்து வலிக்க ஆரம்பிச்சிட்டு அவங்க ஃபிங்கர் வச்சு செக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிட்டு. நான் வந்து அவங்க வீட்டுக்காரதான் பெயின் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் வீட்டுல 5 மணி தான் ஆரம்பிச்சுட்டு 8 மணி ஆயிடுச்சு. சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்க உள்ளோட மாட்டாங்க, எங்க அம்மா தான் வாங்கி விட்டாங்க. சாப்பிட்டுருக்கே கரைக்கிட்டே இருக்கே. இருந்தாலும் எனக்கு வயிற்று வேர்த்து விழுந்துட்டு தலையை இடிச்சிட்டு இருக்க மாதிரி பெயின். நான் எனக்கு இத்தனைக்கும் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு எனக்கு பிரசவ வலி கூட எனக்கு ஒழுங்கா தெரியல. வலிக்குதுதான் அப்பா அவங்க கை விட்டுறாரா அப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் யாருமே சொல்லி வலிக்குது மட்டும் சொல்லிட்டேன். அப்புறம் 2 ஒரு 8 மணி இருக்கும். அந்த டாக்டர் வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க. அவங்க வந்து வேற டாக்டர் எல்லாம் சொல்லி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் அந்த டாக்டர் ஸ்கேன் பண்ண கொடுத்துருக்காங்க. அங்க போனா அவங்களும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உனக்கு வயிறு வலிக்குதாமா அப்படின்னா ஆமா இதுக்கு முன்னாடி டாக்டர் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இருந்து எனக்கு லைஃப்ல ஏதாவது வலி இருக்குது அப்படின்னு. அப்புறம் இவங்களும் அந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு செக் பண்ணிட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு எனக்கு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வலி அதிகமாயிட்டு பெயின் வர ஆரம்பிச்சுட்டு இவங்க வந்து டெலிவரி ஆயிருந்தது சொல்லவே இல்லை. நாங்களும் வலிச்சுட்டே இருக்கு என்ன பண்ண முடியாது. அப்புறம் வயிறு துடிப்பு பார்க்கறதுக்கு எல்லாம் பிரெக்னன்ட் லேடியையும் கூப்பிட்டாங்க. அப்போ போக எனக்கு அந்த துடிப்பு பார்க்க எனக்கு வலி வந்து அதிகமாயிட்டே இருந்துச்சு. அப்போ இன்னொரு மேம் வந்தாங்க, வந்து ஒரு டேப்லெட் கூட வந்தாங்க. இருந்தாங்க போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மேம் இது எதுக்கு வலி வருதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமா அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டு எனக்கு வலி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் வாக்கிங் பண்ண சொல்லிட்டாங்க. நடந்துட்டே இருக்கேன். நான் ஒரு 4-5 பொண்ணு நடந்துட்டே இருக்கோம். இங்க நைட்டு 9 தான் இருக்கும்.
நடந்தே இருக்கும். அப்பவும் சொல்லல ஒண்ணு எனக்கு எப்போ டெலிவரி. கால் பண்ணீங்க? இவங்களுக்கு நான் கால் பண்ணது ஒரு 9:30 தாண்டி 10 மணி இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆமா, இவங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு சரி நான் வீட்டுல வந்து ஏதாச்சும் பொருள்லாம் எடுத்துட்டு போவோம், நைட்டு பெட்ஷீட்டு இதெல்லாம் எடுத்துட்டு வருவோம், தேவையான பொருட்களை வாளிலாம் வாங்கணும்னாங்க. வாங்கிட்டு வருவோம். நான் வீட்டில் அப்போதான் வீட்டில் வந்து இருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன். 9 மணி 9:30 இருக்கும், 9:30க்கு மேலே. 10 மணி இருக்கும். ஆமா, அப்போ மேடம் ஃபோன் பண்ணி நீங்க வாங்க. அப்பவும் சொல்லல. அப்பவும் நடந்துருக்கு. அப்போ டாக்டர் போய் பார்க்க பிரசவாட இருக்குது. எப்படி பார்க்குறாங்க, வயிறு எடுக்கிறது படிக்கிறா, சரி இன்னும் கொஞ்சம் நல்லா நடங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. நடத்தி எனக்கு போட்டு பெயின் வந்து இருப்பேன் சில கிழங்குல நட, அப்பதான் நல்லா வலி வரும் அப்படின்னு சொல்றாங்க. நடந்தே அப்பதான் ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அப்போ நடந்து நடந்து ராத்திரி 11:30 ஆயிடுச்சு. என்னால முடியல. அப்பவும் கொஞ்சம் பெயின் இருந்துச்சு. உன்னால முடியலைன்னா உள்ள வந்து படுத்துது அப்படின்ட்டாங்க. 11:30 என்னால முடியாது. அதனால போய் படுத்துட்டேன். டெலிவரி பிரசவாடுறதுக்கு படுத்தாச்சு. படுத்துட்டு எனக்கு முடியல, எனக்கு கேட்குது கட்டிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நர்ஸாக வந்து 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து குழந்தையோட துடிப்பு வந்து பார்க்குறாங்க. பார்த்து பார்த்துட்டு ஃபிங்கர் வச்சு செக் பண்ணிட்டு இல்லை இன்னும் ஓப்பன் ஆகல, கொஞ்சம் தான் ஓப்பன் ஆகிருக்கு, இன்னும் இவ்வளோ ஓப்பன் ஆகணும். நான் கேட்டேன் டாக்டர், அது அப்படி எப்போ குழந்தை வெளியே வரும் அப்படின்னு. அதெல்லாம் அமைச்சுனாங்க. உங்களுக்கு இவ்வளோ தரமும் கர்ப்பத்தை வாசிக்க ஓப்பன் ஆகிருக்கு, இன்னும் இவ்வளோ ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால முடியல, ஆபரேஷன் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆபரேஷன் பண்ணுவீங்களா கேட்டிருக்கேன். அந்த நான் ஃபர்ஸ்ட் பேபிக்குமே அப்படிதான் சொன்னேன், ஆபரேஷன் பண்ணுவீங்களா அப்படின்னு. அதனால அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிரும், உங்களுக்கு வந்து லைட்டாக தான் திறக்க வேண்டியது இருக்குது, நீங்க இன்னும் கொஞ்சம் வலியை வந்து இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் நார்மல் டெலிவரி ஆயிரும். குழந்தையோட துடிப்பு நாங்கள் வந்து 10 நிமிஷத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம். அந்த குழந்தையோட துடிப்பு வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஆப்ரேஷனுக்கு கொண்டு போகணும், இல்லைன்னா நார்மல் டெலிவரி ஆயிடும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மல் டெலிவரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னால் முடியல, இன்னும் இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 3:30 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3:30 நான் கேட்டது மணி 1:15, 11 பேருக்கு 1:15. அவ்வளவு நேரம் வழியில இருந்திருக்கேன். 1:15க்கு கேட்டிருக்கேன். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, நான் இவ்வளவு நேரமா அப்படின்னு. நான் வந்து வழியில எனக்கு வந்து தாகம் எடுக்குது, தண்ணி கேட்டோடனே ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு கொண்டு தரைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு மறுபடியும் அது தாகம் எடுக்குது, தொண்டையே காஞ்சி போச்சு கதை கட்டத்துல. தண்ணி தர பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் கேட்டு மறுபடியும் கொண்டு வந்து தந்தாங்க. அப்புறம் எனக்கு தலைக்கு தலைவலி வேணும்னு கேட்டேன். எனக்கு கையில கிடைச்ச மாதிரி இருந்து அது வந்து தலைவலியே கொண்டு வந்து தந்துட்டாங்க கேட்ட உடனே. அதனால வச்சுட்டு பார்த்து லெஃப்ட் சைடு திரும்பி படுவோம், அப்பதான் தலை வெளியே வரும் அப்படின்னு சொன்னாங்க. படுத்து எனக்கு வலி இன்க்ரீஸ் ஆயிடுது. அந்த டாக்டர் உடனே சொல்லிட்டு போயிருக்காங்க, எனக்கு முக்காத ரொம்ப முக்காதமா நல்ல பெயின் இருக்கிறோம் முக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னால முடியல, வலி வந்தோடனே முக்கணும், அப்பதான் தலை வெளியே வரணும், குழந்தைக்கும் வந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது ரொம்ப கொஞ்சம் அப்பவே நினைச்சிட்டேன், எனக்கு இந்த குழந்தையோட போதும். அதனால வந்து கரெக்டா அப்புறம் 1:30 இருக்கும், 1:30 இல்லை அதுக்கு முன்னாடியே இருக்குமா இருக்கும். 1:15 தாண்டிட்டு வலி வந்து இன்க்ரீஸ் ஆகி நான் வந்து திரும்பிட்டேன் நேராகி. என்னால முடியல, நான் அலறிட்டே வந்துட்டேன். பேபியோட தலை வலிக்கு வந்து குழந்தையோட வெளியே எடுத்தாங்க. எடுத்து வந்து குழந்தைய தூக்கி வந்து வயிற்றுக்கு நாளதான் தூக்கி போடுறாங்க. அதனால உடனே டாக்டர் கொடுத்து 7 பேர் நின்னாங்க டாக்டர். அதெல்லாம் ஒரு டாக்டரே கேட்டேன், என்ன பேபி அப்படின்ட்டு. அதனால அவங்க சொல்லல, எனக்கும் தெரியல பேபி தலைகளை பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க தூக்கிட்டு அந்த லஞ்ச் பொடி இருக்குல்ல அதை வந்து வெஜிடபிளுக்கு அப்புறம் தான் காட்டினாங்க. பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தால. அப்புறம் பேபியை தூக்கிட்டு ஊசி போடுவாங்கல்ல தொலைல, அந்த டைம்ல கொண்டு போயிட்டாங்கன்னா பேபியே எப்படி பார்த்துட்டு. ஏன்னா இங்க வலிக்குது, நம்ம எங்க பார்த்துட்டு இருந்தா இந்த வழியை தான் பார்த்துட்டு இருக்கோம். பேபியை பார்த்தாதான் கொஞ்சம் வலி இதாகும்னு சொல்லிட்டு பேபியை பார்த்துட்டு இருக்கேன். பேபியை தொடச்சி 2 பேர் தொடச்சிச்சு, 2 டாக்டர்ஸ் வந்து தொடச்சிட்டு அவங்களுக்கு ஊசி போட்ட உடனே அவங்க அழுதாங்க. அதை எப்படி பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் வெயிட் பார்த்தாங்க. அப்புறம் வெயிட்டு பிறந்த டைம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 3:145 1:34 பிறந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் கேட்டுட்டே இருந்தேன், அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து லஞ்சு பொடி வந்து வெளியே வரல. எனக்கு ஒரு ரிஸ்கான அந்த இடத்துல வந்து எப்படி சொல்றது, அவங்க வரலன்னு சொன்னது எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அது அவங்க கை வச்சிருப்பாங்க தானா வர மாட்டேன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு எதுவுமே தெரியல. அவங்க வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு டாக்டர் கூப்பிட்டாங்க, பெரிய டாக்டர் வந்து. அவங்க வந்து வர ஃபிங்கர் வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பெயின் ஆயிடும் பேபி படத்துக்கு அப்புறம். அவங்க வந்து
வெளியே எடுத்துட்டாங்க. ஆனால் கையை வச்சு வெளியே எடுத்து அப்புறம் கேட்டாங்க, உங்களுக்கு அபார்ஷன் ஆயிருக்காமா இருக்குமா நிறைய அப்படின்ட்டு இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தாதான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆயிட்டு எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து ப்ளீடிங் அதிகம் பண்ணுறதால வந்து எனக்கு வந்து யூரின் டியூப் போட்டு வச்சாங்க. யூரின் போய் எனக்கு போக முடியாது அப்படின்ட்டு. அன்னைக்கு ஃபுல்லாக மட்டும் ஒரு சாயந்தரம் வரைக்கும் வந்து யூரின் வந்து டியூப்ல தான் போட்டு விட்டுருந்தாங்க. அந்த வார்டிலே தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நார்மல் வார்டுக்கு மாற்றினாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ப்ளீடிங் ஆகிட்டு கூட யாராவது வந்து தூக்கிட்டு போகணும். அம்மா தான் வந்து அப்புறம் வந்து யூரின் வந்து எடுத்து எடுத்து வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அந்த டைம்ல பார்க்கும்போது ஈஸியா சொல்லிடுறோம், ஆப்ரேஷன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆப்ரேஷன் பண்ணி அந்த பிள்ளை நடந்து போகிறத பார்க்கும்போதுதான் தெரியுது அதோட வழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா எனக்கு இப்பவுமே நடக்கும்போது கை போட்டு இருக்கிறதே எனக்கு தெரியல. வயிறு வந்து எழுந்திரிச்சு நடக்கும்போது வந்து கொஞ்சம் பெயினா இருக்கும். அப்ப ஆப்ரேஷன் பண்ண பிள்ளைங்களுக்கும் அதே வயிற்றுக்கு தானே வலி இருக்கும். எப்படி காலையில ஸ்டெப் எடுத்து பயங்கரமா இருக்கும். வந்து நார்மல் டெலிவரி எவ்வளவு பரவாயில்ல. அது ஒரு 5 நாள் 6 நாள் கஷ்டமா இருக்கும். அந்த கையிலே டிவியில எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பரவாயில்லாம இதாயிரும். ஆனா ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். முடிஞ்ச வரை யாரா இருந்தாலும் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வாக்கிங் பண்ற. நான் வந்து நார்மல் டெலிவரி யாருமே இல்லையா முடிஞ்சதாக நானே எதிர்பார்க்கல. நார்மல் டெலிவரி உனக்கு ஆகாது, ப்ரெஷர் வந்துடும் அப்படின்னு 22 கிலோ போட்டிருக்காங்க வெயிட். அதுல அதிக வெயிட். அந்த இதுல வந்து என்ன சொல்லணும்னா நான் வந்து கடவுளை வந்து ரொம்ப நம்புறேன். அந்த இடத்துல வந்து நான் வந்து ஐயா என்னை காப்பாத்துங்க, என்னால முடியல, என் வழியை நீங்க காணிக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். சரி, அதனால கன்சீவா இருக்கிறவங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் போங்க. முடிஞ்ச சின்ன சின்ன ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க. டெலிவரி ஆகும். ஸோ ஆப்ரேஷன்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது சேஃபாக இருங்க. ஆனால் மறந்துட்டேன், நமக்கு என்ன குழந்தைங்கிறது நாங்கள் சொன்னோம் இல்லையா? சொல்லிக்கலாமா? எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்து, நேஹா அவங்க பேரு. இப்போ 2வது குழந்தை பிறந்திருக்கு. இதுவும் எங்களுக்கு பெண் குழந்தை தான். எங்களுக்கு வந்து பெரிய வரமா கிடைச்சிருக்கு. 2 லட்சுமி வந்துருக்குது. ஸோ சந்தோஷமா இருக்குது. அவங்களுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு நல்ல பேர், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மேகான்னு வச்சிருக்கோம். மே மாதிரி அதை கொஞ்சம் ஒத்து போற மாதிரி பேர் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் பேர் இந்த பேர் வைங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்க கண்டிப்பா வைப்போம். ஸோ வீடியோ பார்த்தவங்களுக்கு எங்களுடைய நன்றி தெரிவிக்கிறோம். அது கூட நிறைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சொல்லிடலாம் உங்களுக்கு. அப்புறம் ரொம்ப தேங்க்யூ அவரையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லீலா அந்த பொண்ணு, அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி அவங்க பையன் பேர் அதில் போட்டுட்டாங்க சொல்லிட்டு அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் ஸோ வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம பேர் என்ன பேர் வைக்கணுங்கிறத லைட்டாக கமெண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பேர் நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து வீடியோ போடுறோம். ஓகே, பாய், see you, டாடா.